Hi everyone, welcome to ICTF. Today we'll learn flowcharts and pseudocodes for grade 11 ICT. Let's begin. Okay guys, so இந்த வீடியோ நாங்க பார்க்க போறது ஃப்ளோ சார்ட் என்ற கான்செப்ட் எப்படி பார்க்க போறோம். நார்மலா இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான தமிழ் டேர்ம் நாங்க சொல்லுவோம் அப்படி என்று சொல்லி சொன்னால் பாச்செட் கோட்டு படங்கள். ஃப்ளோ சார்ட்ன்றது என்ன ரீசனுக்கு நாங்கள் பயன்படுத்துறோம் என்று சொன்னால் ஒரு பிரச்சனை உண்ட எளிமையான விதத்தில தீர்க்க வேணும், அதுக்கு ஒரு வரைபடத்தை பயன்படுத்தணும் நாங்கள் ஃப்ளோ சார்ட்டை பாவிக்கிறோம். கிரேட் 11 பொறுத்த மட்டும் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் ஐடிக்குள்ள வரும். கிரேட் லெவல்ல தொடங்குற இந்த கான்செப்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல திரும்ப வருவார், அதுவும் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான் வரும். அதுக்கு பிறகு படிக்க போற அண்டர் கிராஜுவேட்டா இருக்கலாம், அதுக்கு பிறகு நீங்க படிக்க போற மாஸ்டர்ஸ் கிராஜுவேட் எங்க போனாலும் இந்த ஃப்ளோ சார்ட் சம்பந்தமான விஷயங்கள் வரப்போகுது. அது இந்த பேஸ் லெவல்ல நான் சில விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் கான்செப்ட் எடுத்திருக்கோம். சோ ஃப்ளோ சார்ட்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னால் பாச்செட் கோட்டு படங்கள் என்று தமிழ்ல சொல்லுவோம். ஒரு பிரச்சனையொண்ட வரைவிலக்கணப்படுத்துற அல்லது பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு மெத்தட் தான் இது. ரெப்ரசன்டேஷன் ஃபார் த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த சால்விங். இதை நாங்க ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவோம். இப்ப ஃப்ளோ சார்ட்ன்றதை நாங்கள் இன்னொரு விதத்துல டிஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த ஃப்ளோ சார்ட்ன்றது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அது என்ன பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்று சொன்னால் ஒரு வரைபட முறைமை. சோ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் என்றது ஒரு வரைபடத்தை அடிப்படையாக கொண்ட முறைமை தான் இது. இந்த பிக்டோரியலுக்கு நாங்கள் சில நேரங்கள்ல கிராபிக்கல் என்ற பெயரும் சொல்லலாம், இதுவும் சரி. பிக்டோரியல் அல்லது கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் ஃப்ளோ சார்ட் என்று சொல்லுவோம். ரைட். சோ இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி வரைபடம் மூலம் எங்களுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்றாரோ அதே வேளையை எங்களுக்கு எழுத்து முறை மூலம் விளங்கப்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கு. இது நான் இன்னொரு விதமா எழுதலாம். நான் இதுல என்ன செய்யறேன், இங்க டைப் பண்ணிட்டு வரேன். எழுத்து முறை மூலம் ஒரு பிரச்சனை கொண்ட தீர்க்கிறதுக்கு நாங்கள் சூடோ கோட் என்று சொல்லி ஒரு அளப்பா வைக்கிறோம். சூடோ கோட் என்று சொன்னா போலி குறிமுறை என்று சொல்லுவோம். அப்ப எழுத்து முறை மூலம் விளங்கப்படுத்துறதை நான் எப்படி எழுதலாம், டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன். இது எப்படி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோ சூடோ கோட் என்றது டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன். ரைட். சோ இது ரெண்டும் தான் நாங்கள் மெயினா அப்ப பார்க்க போற விஷயம். எப்படி சூடோ கோட் எழுதலாம், எப்படி நாங்கள் ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்படி ரெண்டு விதமான அமைப்புகள் எங்கள்கிட்ட இருக்கு பார்க்கறது. இப்ப ஃப்ளோ சார்ட் என்று சொல்லிக்கல இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு சில குறியீடுகள் இருக்கு. சமரியா குயிக்கா எல்லாத்தையும் சொல்லி வருவேன். இப்ப 2 இலக்கங்களை உள்ளீடாக பெற்று அதன் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கலாம். இப்ப சிம்பிளா நாங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று ட்ரா பண்ணி கொண்டு வரலாம். ஆரம்பத்துல நாங்க என்ன செய்ய வேணும்டா ஸ்டாப் ஸ்டார்ட் பிகின் எண்ட் இப்படி 2 டேர்ம்ஸ்கள் வச்சிருக்கு. ஸ்டார்ட் ஸ்டாப் பண்றது, தொடங்கி முடிக்க வேணும். எண்ட் பிகின் இந்த பேருகளை அடிக்கடி பாவிக்கிறது பலம். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், தொடங்குறபடியால ஸ்டார்ட் அப்படின்னு போடுறேன். இப்ப பெரும்பாலும் ஸ்டார்ட் என்று போடுறதுதான் ஒரு ஃபார்மலான மெத்தடா இருக்கும். இதை ஒரு ஓவல் ஷேப்பாக நாங்கள் வகை கொடுக்கிறோம். எப்பவுமே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுக்கல ஓவல் ஷேப்ல ஸ்டார்ட். சோ 2வது ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா 2 எண்களை யூசர்கிட்ட இருந்து வாங்கவும். யூசர்கிட்ட இருந்து 2 எண்கள் உள்ளீடாக பெறப்பட வேணும்னா நீங்கள் ஒரு இணைகர அமைப்பில நீங்க ஒரு பேரலோகிராம் இணைகர அமைப்பில நீங்கள் அதை கீறலாம். இப்படி எடுப்போம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேப் ஒன்று தருவோம். இதை நாங்கள் பேரலோகிராம் என்று சொல்லிக் கொள்வோம், ஒரு இணைகர அமைப்பு. இப்ப இதுல நீங்க எழுதி கொண்டு வரலாம் அப்படி என்று சொன்னால் இன்புட் 2 நம்பர்ஸ். அப்ப 2 எண்களை பெற்றுக்கொள்ள வேணும். நீங்க இன்னும் விளக்கமா ஆஸ் எக்ஸ் y என்று வச்சா இன்னும் கொஞ்சம் டீப்பா எக்ஸ் y என்று 2 எண்களை நாங்க உள்ளீடா பெற வேணும். தமிழ் மீடியம் தமிழ்ல படிக்கிறீங்கன்னு சொன்னா ஆரம்பம், அதுக்கப்புறம் 2 எண்களை உள்ளீடாக பெருக என்று எழுதலாம். பட் இந்த எழுதுற மெத்தட்டுகள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டுகள் இல்லாம இருக்கும். நீங்க படிக்கிறது என்னதான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் என்றாலும் ஐடின்ற மெயினான கான்செப்டுகளை இங்கிலீஷ்ல படிக்கிறது பெட்டர். பட் இதுல ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஜஸ்ட் நீங்க சும்மா இன்புட் 2 நம்பர்ஸ் ஆஸ் எக்ஸ் y என்று எழுதலாம். அடுத்தது ப்ராசஸ். அப்ப இன்புட் என்று மென்ஷன் பண்ணீங்கல்ல, நீங்கள் இப்படி ஒரு இணைகர வடிவத்தை மெயின்டைன் பண்ண வேணும். அடுத்த கட்டம் ஒரு சின்ன பாக்ஸ் ஷேப் ஒன்று நீங்கள் மார்க் பண்ணலாம். இதுல நீங்கள் டோட்டல் ஃபைன் பண்ண போறபடியால t is equal to
எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸையும் ஒய்யையும் வந்து என்ன செய்ய போறீங்க, கூட்ட போறீங்க. சோ அடுத்தது இந்த கூட்டின ரெண்டு நம்பரையும் நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க. இன்புட்டுக்கா இருக்கலாம் அல்லது அவுட்புட்டுக்கா இருக்கலாம். எப்பவுமே ஒரு பெரலோகிராம், ஒரு இணைகர அமைப்பு தான் நாங்க பயன்படுத்துறாங்க. ரெண்டு பக்கம் சமாந்தரமா இருக்கலாம். இப்ப இதுல திரும்ப அவுட்புட் பண்ண போறபடியால நீங்கள் இதுல பிரிண்ட் என்ற கீவேர்ட் பாவிக்கலாம் அல்லது அவுட்புட் பாவிக்கலாம், உங்களோட இருக்கும். சோ இதுல அவுட்புட் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வருவோம். அவுட்புட் டி. சோ டி என்றது டோட்டல் வேல்யூவை நாங்கள் என்ன செய்யறோம், அவுட்புட் பண்றோம். இப்ப இதுன்ற கூட்டுத்தொகைன்றதுக்கான ஃப்ளோ சார்ட் முடிச்சு. இப்ப இதுக்குள்ள நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின இந்த படத்தை கட்டாயம் என்ன செய்ய வேணும், முடிக்க வேணும். ஸ்டார்ட் தொடங்கினால் இங்க எப்பவுமே நாங்க ஸ்டாப் பண்ணி முடிக்கிறது வளம். இது ஒரு ஃப்ளோ சார்ட் கட்டாயம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃப்ளோனஸ் கட்டாயம். ஸ்டார்ட் பண்ற ஒன்றை நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வந்து முடிக்க வேணும். எந்த ஒரு அடையாள இடைவெளிகள் ஒன்றும் இல்லாத மாதிரி முடிக்கணும். தட் மீன்ஸ் தொடர்ச்சி தன்மை கட்டாயம். இப்ப ஸ்டார்ட் பண்ற இந்த ப்ரோசஸ், ஸ்டார்ட் என்ற இந்த ஓவல் ஷேப் அடுத்த ஸ்டெப்போட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது அடுத்த ஸ்டெப்போட கனெக்ட் ஆயிருக்கும். இது அடுத்த ஸ்டெப்போட கனெக்ட் ஆயிருக்கணும். கடைசியா ஸ்டாப்பில வந்து முடிய வரும். இதோட இந்த ப்ரோசஸ் முடிய வரும். இதுதான் ஃப்ளோ சார்ட். இப்ப சில இடங்கள்ல இன்புட்டுக்கு பதிலாக வேற வேற வேர்டும் பாவிக்கலாம். நான் அதை வேற ஃபாண்ட் ஒரு கலரால நோட் பண்ணி கொண்டு வா. சில பேர் இன்புட்டுக்கு பதிலா இன்சர்ட் என்று பாவிப்பாங்க. அது ஓகே. இன்சர்ட் 2 numbers as x, y. சில பேர் கெட் 2 numbers as x, y என்று கொடுக்கலாம். சில பேர் read 2 numbers as x, y என்று கொடுக்கிறார். எந்த வேர்டும் நீங்க பாவிக்க. அவுட்புட்டுக்கு பதிலா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நீங்கள் பிரிண்ட் என்ற கீவேர்ட் கொடுக்கலாம். அத மாதிரி ஷோ என்ற கீவேர்ட் கொடுக்கலாம். ஷோ டி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லது டிஸ்பிளே என்று சொல்லி கொடுக்கலாம். இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்டா வேறுபட்டதுகள் கொடுக்கலாம். டிஸ்பிளே ஸ்பெல்லிங் DISPLAY டிஸ்பிளே. அடுத்தது ரீட் மாதிரி ரைட் என்று கொடுக்கலாம். WRIT ரைட் என்று கொடுக்கலாம். சோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து அவுட்புட்டுக்கு பதிலா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சோ இதுக்கான ஃப்ளோ சார்ட் ஓகே. ஃப்ளோ சார்ட் எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆனா சூடோ கோட் எழுதுல சில விஷயம் கவனிக்கல வேணும். இப்ப சூடோ கோட் இதுக்கு எழுத போறீங்கன்னு சொன்னால் இங்க ஸ்டார்ட் இருக்கிற இடத்துல நீங்க பிகின் என்று ஸ்டார்ட் பண்ண வேண்டி வரும். ஸ்டார்ட் இருக்கிற நேரங்கள்ல பிகின் என்று ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் வந்து ஒரு சின்ன இடைவெளி விடணும். இன்டென்டேஷன் இடைவெளி முக்கியம். சின்ன இன்டென்டேஷனோட அடுத்த வரியை பார்த்து எழுத வேணும். அடுத்த வரி வந்து பாத்தீங்கன்னா இன்புட் 2 numbers as x, y. சோ ரெண்டாவது ஸ்டெப் முடிச்சிட்டு மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா t is equal to x plus y. இதுவும் ஓகே. நாலாவது ஸ்டெப் என்னென்று வரும், அவுட்புட் அப்படின்னு போட்டுக் கொள்வோம். அவுட்புட் t. அஞ்சாவது முடிஞ்சது. பிகினுக்கு நேர எண்ட போட்டு முடிக்க வேணும். இப்ப இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் உங்களால சூடோ கோட் எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேணும். இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு நார்மலா மேக் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்க ஒரு விடவழி. அதாவது வந்து பிகினுக்கும் எண்டும் வந்து முதல் லைன்ல இருக்கிறதுக்கடமா மிச்சம் எல்லாம் உள்ளுக்கு இருக்கும். இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் நேராக வருமாக இருந்தால் இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்டா தொடர் என்று சொல்லுவோம். சீக்வென்ஸ். அப்ப ஃப்ளோ சார்ட்ல 3 வகையான கட்டமைப்புகள் இருக்கா. ஒன்று சொல்றது சீக்வென்ஸ் என்று சொல்லுவோம். சீக்வென்ஸ் என்றா என்ன மீனிங்? இதை நாங்கள் தொடர் என்று சொல்றது. ஒரு ஸ்டெப் முடிய அடுத்த ஸ்டெப் வந்து கடைசியா எண்டில வந்து முடியும். அதாவது திரும்ப திரும்ப வாரதோ தீர்மானங்கள் எடுக்கிறதோ ஒன்றும் இருக்கா. இருக்கிறதுலயே சிம்பிளான ஒரு மெத்தட். அப்ப ஒரு ஃப்ளோ சார்ட்ல இருக்க போற இந்த சீக்வென்ஸ்ன்றத நாங்க எப்படி சொல்லுவோம்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லிக்கொள்வோம். கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்ப முதலாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்க பார்த்திருக்கிறோம் சீக்வென்ஸ். சீக்வென்ஸ் என்றது முதலாவது கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. அப்ப என்ன இதுல சொல்ல வாரோம்னா முதலாவது கட்டுப்பாட்டு கட்டமைப்பில நாங்கள் தொடர் அப்படி என்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்கோம். இது ஓகே. இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரப்போம். இந்த கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இந்த தொடர் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு போடும். ஓகே. இதே மாதிரி அடுத்த வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முதல் அதுக்கு ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். என்ன கேள்வி சொல்ல போறோம் சொன்னா 2 நம்பர்ல பெரிய நம்பரை நாங்க டிஸ்பிளே பண்ணோம்.
இப்ப கட்டாயம் நான் இதில் ஒரு எடுகோல் ஒன்று எடுக்க வேண்டி வரும். 2 நம்பர்ல பெரிய நம்பரை டிஸ்பிளே பண்ண வேணும் என்று சொன்னால் அந்த 2 நம்பரும் தங்களுக்குள்ள சமன் இல்லாத நம்பரா இருக்கவும். அப்ப இதுதான் நான் எடுக்கிற முதலாவது அசம்ஷன். 2 சமனற்ற இலக்கங்களை உள்ளீடாக வழங்கி அதுல எது பெரிய நம்பர் என்று கண்டுபிடிக்கும். சோ அதுக்கு நீங்க ஃப்ளோ சார்ட் ட்ரோ பண்ண வேணும்டா இது 2வது வகைக்குள்ள வரும். இப்ப கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல முதலாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்திருந்தோம் நாங்கள் சீக்வென்ஸ். இது 2வது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்றது செலெக்ஷன், தெரிவு. இது 2வது வகையான அமைப்பு ஒரு ஃப்ளோ சார்ட்ல. இப்ப 2 நம்பர்ல நாங்கள் பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இப்படி ட்ரோ பண்ணணும். நார்மலா ஸ்டார்ட் பண்ண வேணும் ஒரு ஃப்ளோ சார்ட்னு சொல்லிக்க. ஸ்டார்ட் பண்றது கட்டாயம் தானே. ஸ்டார்ட் பண்ணின பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இங்க 2 நம்பரை இன்புட் பண்ணும். இன்புட் பண்றதுக்கு என்ன செய்வீங்கன்னா ஒரு பரலோகிராம், ஒரு இணைகர அமைப்பிலான ஒரு ஷேப் ஒன்றை ட்ரோ பண்ண வேண்டி வரும். இப்படி ட்ரோ பண்ணலாம். இதுக்கு நீங்க நோட்ஸ் எழுதி கொண்டு வர, தட் மீன்ஸ் உங்களுக்கு இன்புட் எழுத வேண்டிய அந்த இன்புட் எழுதி கொண்டு வரலாம். இன்புட் 2 numbers as x, y. இது ஓகே இருக்கு. இனி இந்த எக்ஸையும் வையையும் நீங்க ஒப்பிடவும். அந்த ஒப்பீடு செய்யக்குள்ளதான் ஒரு கேள்வி ஒன்று, ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வரும். இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிள் ஏன் நாங்க பாவிக்கிறோம் என்று சொல்லி சொன்னா 2 பேரை ஒப்பீடு செய்யறது. இதை நாங்கள் ஒரு நேராக்குருவோம். இங்கால இப்படி எடுப்போம். இதை நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னு சொன்னால் எக்ஸ் கிரேட்டர் தேன் y இப்படி கேட்கிறேன். எக்ஸ் கிரேட்டர் தேன் y என்று சொல்லி கேட்போம். எக்ஸ் வந்து y விட பெரிய நம்பர் ஒன்று கேட்கிறேன். சில பேர் மாறி y கிரேட்டர் தேன் எக்ஸ் ஒன்று கேட்கலாம். இந்த மேல இஸ் அல்லது கேள்விக்குறின்னு போடலாம். நான் இஸ் என்று போடுறேன். சின்ன கொஸ்டின் மார்க் போட்டாலும் ஓகே. இதுல ஒரு நிபந்தனை தான் சரியா வரும். ஒன்று சரியா இருக்கும் அல்லது பிள்ளையா. இப்ப இதை நாங்கள் ட்ரோ பண்ணிக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் 2 சைட்டால அவுட்புட் எடுக்கலாம். ஒரு பக்கம் ஜெஸ் என்று வருவார், மற்ற பக்கம் நோ என்று வருவார். நான் இது முதலாவது பக்கத்தை ஜெஸ் அப்படி என்று எடுத்துக்கொள்றேன். இங்கால வாரத நோ என்று எடுப்போம். சப்போஸ் எக்ஸ் y என்று 2 நம்பர் எடுக்கல, எக்ஸ் என்ற நம்பர் சரி என்று வந்துட்டு சொன்னால் நாங்க டிஸ்பிளே பண்ணிக்கொள்ளணும். எப்படி எக்ஸ் தான் பெரிய நம்பர் என்று டிஸ்பிளே பண்ணோம். சோ டிஸ்பிளே பண்றது ஒரு அவுட்புட் தானே. நீங்க என்ன எழுதலாம்டா இப்படி ஒரு பரலோகிராம் எடுத்துட்டு இதுல நாங்க மென்ஷன் பண்ணி விடலாம் டிஸ்பிளே எக்ஸ், எக்ஸ்ன்றதை நாங்க டிஸ்பிளே பண்ணி விடலாம். சப்போஸ் நோ என்று வந்துட்டு அந்த நிபந்தனை பிழை என்று வந்துட்டு சொன்னா உண்மையில வகைதான் பெரிய ஆளா இருந்தது. சோ அடுத்தது இப்படி ட்ரோ பண்ணிட்டு ஒரு அரோமா கொண்டு போட்டுக்கொள்வோம். அதுவும் டிஸ்பிளே என்றபடியாலே ஒரு பரலோகிராம் தான் உங்களுக்கு தேவையா இருக்கும். இப்படி எடுத்துட்டு இதுல வச்சு நாங்க என்ன செய்வோம்னா டிஸ்பிளே அப்படின்னு போடுவோம் y. சோ எல்லா விஷயமும் முடிச்சாச்சு. எல்லாம் சரியா நீங்க ட்ரோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணவும். ஸ்டாப் பண்றதுக்கு என்ன செய்ய வேணும்னா கீழே வந்து இப்படி ஒரு ஓவல் ஷேப்பை போட்டுட்டு இதுல ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஸ்டாப் பண்ணி மென்ஷன் பண்ணுவீங்க. தென் ஃபைன். இப்ப எங்களோட ஃப்ளோனஸ் சரியா இருக்கொண்டு பாருங்க பாப்போம். ஸ்டார்ட் பண்ணவரை நாங்கள் என்ன செய்ய வேணும், அடுத்த கட்டம் இங்க கொண்டுறோம். பிறகு 2 நம்பரை வாங்கி போட்டு அடுத்த கட்டம் இப்படி கொண்டு வரோம். ஜஸ்ட் நோண்டு 2 பகுதி இது சரி. பிறகு டிஸ்பிளே என்று சொல்ற இந்த பகுதி இருக்குல்லோ, இதை நாங்கள் கொண்டு சரியா முடிக்கணும். இங்க கொண்டு வரணும், அடுத்தது இங்க கொண்டு வர வேணும். இனி இவ 2 பேரையும் நாங்கள் இங்க கொண்டு ஸ்டாப் பண்ணி முடிக்க வேண்டி இருக்கு. இதுல ஸ்டாப் பண்ணி நீங்கள் முடிக்க வேண்டி இருக்கு. இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் இருந்தா எங்களுக்கு சரி. இப்ப இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான சூடோ கோட் நாங்கள் பார்க்க போறோம். போலி குறுமுறை எழுத வேணும் என்று சொன்னால் முதலாவது பிகின் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும், ஆரம்பம். அப்படியும் இடவழி விடுவோம். பிறகு எழுத போறோம் இன்புட் 2 numbers அப்படின்னு எழுதி கொடுவோம். சாரி, INPUT என்றது ஒரு சொல்லுத்தானே. இன்புட் 2 numbers as x, y. சோ இது கிளியர். அடுத்த லைன்ல தான் கொஞ்சம் முக்கியம். இது எக்ஸோ வையோ பெரிதென்று கேட்கிற நேரங்கள்ல இஃப் கண்டிஷன் போடலாம். IF, இஃப். சோ இஃப் பண்றது என்ன செய்யும்டா எது சரி என்று கேட்கிற மாதிரி இஃப் என்று போட்டு எக்ஸ் கிரேட்டர் தேன் y என்று போடுங்கோ. பிறகு தென் என்று போடுங்க. எக்ஸ் வையை விட பெரிதாக இருந்தால் என்ன செய்ய வரும், திரும்ப ட்ரெண்ட் இன்டென்ட் வரப்போகுது. ஒரு இடவெளி தள்ளி அடுத்த இடவெளி தள்ளி அந்த இஃப் கண்டிஷனுக்கு உள்ள போயிடும். சரியாக இருந்தால் நீங்க பிரிண்ட் பண்ண வேணும். என்னத்தை என்றால் எக்ஸ பிரிண்ட் பண்ணும். ஏன்னா எக்ஸ் தானே பெரிய ஆளா இருக்கு. சப்போஸ் பிழை என்று சொன்னால் நாங்கள் எல்ஸ் என்று பாவிப்போம். எல்ஸ் என்றது அது பிழையா இருந்தால்
சோ இதுல பிரிண்ட் என்று கொடுத்துட்டு வை பிள்ளையா இருந்தா வைய நாங்க பிரிண்ட் பண்ணோம். இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னா இஃப் எல்ஸுக்கு நேர எண்ட் இஃப் போட்டு முடிக்கிறோம். எண்ட் இஃப் போட்டா விளங்கும் உங்களுக்கு இஃப் கண்டிஷன் முடிஞ்சது. இஃப் எல்ஸ் அதோட எண்ட் இஃப். அடுத்த லைன்ல வந்து எண்ட் போட்டு எண்ட முடிக்கவன். சோ இதன் ஒழுங்குமுறையை பாருங்க எப்படி வருதல். இடைவெளிகள் தான் முக்கியம். இப்ப இதை நான் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு காட்டினா விளங்கும். இந்த பாக்ஸுக்குள்ள பிகினும் எண்டும் நேர இருக்கும், இஃப் எல்ஸ் எண்ட் இஃப் நேர இருக்கும், மற்றதுகள் உள்ளே. இப்படியான அமைப்பில வார ஃப்ளோ சார்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு சொல்லுவோம் செலெக்ஷன், தெரிவு என்று சொல்றோம். ஆல்ரெடி முதலாவதா நாங்க சீக்வென்ஸ் பார்த்திருந்தோம், இது செலெக்ஷன் என்று சொல்றோம். இது ஓகே. இப்ப மூன்றாவது டைப்பான இன்னொரு வகையான ஃப்ளோ சார்ட்டும் பெறலாம். இந்த 3 வகை தான் எங்கள்கிட்ட இருக்கு. மூன்றாவது வகையை சொல்றது வந்து ரிப்பீட்டிஷன். இப்ப ரிப்பீட்டிஷன் என்று சொன்னால் என்ன? இதுக்கு நாங்கள் இட்டரேஷன் என்று சொல்லிக் கொள்வோம். ரிப்பீட்டிஷன் அல்ல இட்டரேஷன், மீள் வருகை என்று சொல்றது. திரும்ப திரும்ப லூப் நடந்து கொண்டிருக்கு. நான் 1 இருந்து 5 வரையான எண்ணுமன்களை காட்சிப்படுத்த வேண்டும் எடுப்போம். 1 இருந்து 5 வரையான எண்ணுமன்களை காட்சிப்படுத்த வேண்டும். முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்றேன், நான் இந்த கலரை ரெட்டால மாத்துறேன். மாத்திட்டு ஒரு ஷேப் ஒன்று பாவிப்போம். முதலாவது என்ன செய்யறோம்? இங்க ஸ்டார்ட் ஆக்குறோம், ரைட். அடுத்தது 1 இருந்து 5 மட்டுமான எண்ணுமன்கள் தேவை என்றால் நீங்க முதலாவது என்ன செய்ய வேணும்? எக்ஸுக்கு ஆரம்பத்துல 1 என்று சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்க வேணும். கொடுத்தா தான் அடுத்த நாங்க செக்கிங் பண்றது ஈஸி. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 என்று கொடுப்போம். அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும் என்றால் நீங்கள் கீழே இறங்கி ஒரு செக்கிங் ஒன்று செய்ய வேணும். இந்த செக்கிங்ல வந்து என்ன செய்யறேன்? இந்த எக்ஸ் என்றவர் 5 விட குறைவா உண்மையிலே கேட்கிறேன். எக்ஸ் லெஸ் தேன் 5. சில நேரங்களில் 5 பெற வேணும்னா பக்கத்துல சமன் போடலாம். நான் எக்ஸ்ன்றது 5 விட சமனோ குறைவோன்னு கேட்கிறேன். சமனோ குறைவோன்னு கேட்கிறீங்க கேள்வி என்றால் நீங்கள் இஸ்ன்னு போட வேணும், அல்லது இந்த முறை கேள்விக்குறி போடும், கொஸ்டின் மார்க் கொண்டு ஆட் பண்ண. இந்த நிபந்தனை சரியா இருந்தா என்ன செய்ய வேணும்? நிபந்தனை சரியா இருந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை பிரிண்ட் பண்ண வேணும். இப்ப கீழே வந்து நான் என்ன செய்யறேன்? இதுல வச்சு எழுதுறேன் PRINT print x. எக்ஸ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அப்ப அவுட்புட் பண்ற நேரங்கள்ல அல்லது ரைட் அல்லது பிரிண்ட் பண்ற நேரங்கள்ல நீங்க என்ன செய்ய வேணும்? ஒரு பேரலோகிராம், ஒரு இணைங்கிற வடிவ நீங்க பாய்ப்போம். நான் பிரிண்ட் அப்படின்ற பகுதியில இப்படி ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்றேன், ரைட். அடுத்தது எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கீழே வந்து எக்ஸ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுரும். உதாரணத்துக்கு 1ன்றது எக்ஸ் 5 விட குறைவோன்றது சரி என்று சொன்னா தான் கீழே வரவன். அப்ப அதுக்கு ஒரு அரோமாக்க போடுவோம். அரோமாக்க போட்டுட்டு இந்த நிபந்தனை சரியாக இருக்கிற நேரத்துல மட்டும்தான் நீங்க கீழே வரணும். எஸ், இத பிரிண்ட் பண்ணி போட்டு திரும்ப என்ன செய்ய வேணும்னா எக்ஸின் வேல்யூ 1 அதிகரிக்கும். அப்பதான் அந்த 1 இருக்கிற எக்ஸ் வந்து இப்ப 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1ன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரோசஸுக்கு நீங்க பாக்ஸ் ஷேப் தான் பாவிக்கணும். இப்போ அடுத்த என்ன செய்ய போறோம்னா இங்க இருந்து இந்த பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல இருந்து இங்க நாங்க வரும். இது சரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 எடுத்த பிறகு திரும்ப ஆளை கொண்டு மேலே கொண்டே கனெக்ட் பண்ணி விட்டுறோம். பிகாஸ் இங்க இருந்து ஆளை மேலே கொண்டு போனா தான் அடுத்த முறை நிபந்தனை சரியோண்டு பார்த்து அது செக் பண்ணப்படும் எங்களுக்கு சரியா. ஸோ இப்ப நான் ஒரு ஷேப் ஒன்று எடுப்போம், ஒரு லைன். இந்த லைனை அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு அரோமாக்கால இப்படி கனெக்ட் பண்ணும். எக்ஸ பிரிண்ட் பண்ணி போட்டு எக்ஸோட 1 கூடி போட்டு மேலே கொண்டே செக் பண்ணும். இப்ப எக்ஸ் வந்து 5 விட குறைவுன்னு சொல்லி சொன்னா திரும்ப அதை பிரிண்ட் பண்ணி நடந்து கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துல 5 விட சமன் 5 விட சின்னனா இருந்தது பெரிதாயிடும். சோ 5 விட பெரிதா வார நேரங்கள்ல நாங்கள் வந்து என்ன செஞ்சு விட்டுறோம்? அதை ஸ்டாப் பண்ணி விட்டுறோம். இதுல வச்சு நீங்க ஸ்டாப் அப்படின்னு போட்டுருவோம். ஸ்டாப் பண்ணி சொல்லி போடுறீங்கன்னு சொன்னா இதுன்ற ஷேப் என்ன செய்ய வேணும்? ஒரு ஓவல் ஷேப் வந்து பாவிக்க வேணும். இப்ப இதுன்ற நொட்டேஷன் பாருங்க, இங்க இருந்து ஸ்டாப் பண்ணீங்களா இங்க வந்து முடியும். மேல ஃப்ளோனஸ் வேணும்ன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பிறகு அந்த நம்பர் 1 விட 5 விட குறைவு பார்த்து ரொட்டேட் ஆகிட்டு கடைசியா வந்து முடிச்சாச்சு. ஜெஸ் போட்ட நீங்கள் இங்காலி பக்கத்தால என்ன செய்ய வேணும்? நோ போடும். அப்ப 5 விட கூட வரைக்குள்ள இங்க முடிஞ்சு. அப்ப பிரிண்ட் பண்ணிக்கல 1 2 3 4 5 எங்களுக்கு அவ்வளவு அவுட்புட்டும்
இதை நாங்க சொல்லிக் கொள்றது ரிப்பிட்டிஷனுக்கான ஃப்ளோ சார்ட். இதுக்கு நாங்க சூடோ கோட் எழுத வேணும், ஒரு போலி குறிமுறை எழுத வேணும் என்று சொன்னால் நாங்கள் வைல் லூப்பை யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எழுதுவோம். இப்போ முதலாவது நீங்கள் பிகின் என்று ஸ்டார்ட் பண்ண வேண்டி வருவர். பிகின் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன இடைவெளி விட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 என்று எழுத வேண்டி வரும். அந்த 1 எழுதினா பிறகு இப்ப அடுத்த கட்டம் நிபந்தனை வந்துச்சு. நிபந்தனை வரைக்கும் என்ன செய்ய வேணும்னா WHILE. ஏன் நான் இதுல இஃப் கண்டிஷன் போடல என்று சொன்னால், இஃப் கண்டிஷன் சரியோபலியோ ஒருக்கா செஞ்சோன்னு முடிஞ்சு. ஆனா இது திரும்ப திரும்ப வருது. இது மூன்றாவது வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்பு, ரிப்பிட்டிஷன், மீள்வருகை என்ற கட்டமைப்பு. இப்ப வைல் என்று எழுதி போட்டு எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஓ ஈக்குவல் 5 என்று கொடுக்கும். இந்த நிபந்தனை சரி என்று சொன்னா இன்னும் உள்ள போய் பிரிண்ட் எக்ஸை நீங்க பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணி போட்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணும்டா, இந்த எக்ஸோடு ஒன்றை நீங்கள் அதிகரிக்க வேணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 என்று கொடுக்கும். இது சரியல்லோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. அப்படியே அடுத்த லைன்ல என்ன செய்யும், இது சரி என்றா இந்த லூப் சுத்தி கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப. ஒரு கட்டத்துல வைல் லூப் முடிஞ்சது என்று காட்டுறதுக்காக எண்ட் வைல் என்று சொல்லி கொடுத்து முடிக்க வேண்டியவர். வைல் லூப் முடிஞ்சு எல்லாம் சரி, எல்லாம் முடிஞ்சது என்று சொன்னா பிகினுக்கு நேர எண்ட போட்டு முடிக்கும். இப்படி எழுதுவீங்களா இருந்தால் உங்களோட ஃப்ளோ சார்ட், ரிப்பிட்டிஷன் என்ற கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கான ஃப்ளோ சார்ட் ரெடியா இருக்கு. சோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் நாங்க ட்ரோ பண்றோம். 3 விதமான கட்டமைப்புகளை அடிப்படையா வச்சுக்கொண்டு, அடுத்தது 3 விதமான கட்டமைப்பின் நேம் பார்த்திருந்தோம், சீக்வென்ஸ், செலெக்ஷன், ரிப்பிட்டிஷன். இந்த 3 விதமான கட்டமைப்புகளுக்குமான ஃப்ளோ சார்ட் சூடோ கோட் எப்படி எழுதலாம் என்று சொல்லி இந்த வீடியோல பார்த்திருந்தோம். சோ அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு முக்கியமான கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.